எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீவல்லிஸ் vlog. இந்த லாங் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் காளிபாரி கோவிலில் நவராத்திரி செலிப்ரேஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக இந்த எப்பவுமே தீம்னு ஒன்று வைப்பாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த வாட்டி சென்டரில் வந்து சிவன் பார்வதி வச்சுருந்தாங்க. நம்ம காளி மாதாவையும் கீழே வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக மெட்ராஸ் காளிபாரி கோவில் எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. பார்த்தீங்கன்னா இதோட கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸு, காளி டெம்பிளோட மெயின் என்ட்ரன்ஸு. தசரா செலிப்ரேஷன், அதாவது நவராத்திரினாலே கொலுன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பொம்மைகள். ஸோ கொலு பொம்மையிலேருந்து ஸ்டால்ஸ்லேருந்து பாருங்கள், சாரீ ஸ்டால்ஸு, ஊறுகாய் கடை, அப்புறம் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸு எல்லாமே வந்து ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்பயுமே இது வருஷம் நடக்கும். நான் சொல்லியிருந்தேன்ல, ஊறுகாய் கடையிலேருந்து ஸ்டால்ஸ்லேருந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி செட்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம இங்கே பார்க்குறது பார்த்திங்கன்னா, அங்கே வச்சுருந்த கொலு ராமர் சீதா அது வச்சுருந்தாங்க. அப்புறம் கொலுப்படி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எக்கச்சக்கமான பொம்மை. திருப்பதி தேவஸ்தானம் வச்சுருக்காங்க பாருங்கள். பெருமாளும் அம்மையாரும் இருக்காங்க. அதுவும் நாங்கள் அழகாக வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கோம். அப்புறம் இங்கே வந்து நம்ம 9 நாளைக்கு என்னென்ன நட்சத்திரம் வருதோ அதுக்கு வந்து 2000 ரூபாய் பணம் கட்டணும். நம்ம அது கட்டினா நம்ம ஒரு நாள் வந்து அங்கே போய் கொலு பிரசாதம் எல்லாருக்கும் கொடுக்கலாம். நம்மளுக்கும் அங்கே பிரசாதம் கொடுப்பாங்க. இதுவும் பாருங்கள், கொலுப்படியில் இல்லாத பொம்மைகளே கிடையாது. தசாவதாரத்திலேருந்து அஷ்டலக்ஷ்மியிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. எந்த பொம்மை இருக்குது இல்லைன்னே நம்ம சொல்ல முடியாது. எல்லா கடவுளுமே வச்சுருக்காங்க. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த கொலு பார்க்கறதுனாலே ஒரு சந்தோஷம், ஒரு மன நிம்மதி. ரொம்ப அழகாக இருக்குது. காளி மாதா வச்சுருக்காங்க பாருங்கள் முன்னாடி. வராகி அம்மன் வச்சுருக்காங்க. சிவன் பார்வதி நான் சொன்னேன்ல, அதுதான் மெயின் தீம். அப்புறம் விநாயகர் முதற் கடவுள் அவர் இருக்காரு. அப்புறம் கல்யாண செட்லேருந்து எல்லாருமே வச்சுருக்காங்க பாருங்கள். சிவன் பார்வதி இருக்காங்க. பொய்க்கால் குதிரை இருக்குது. முருகர் வள்ளி தேவயானையோட காட்சி கொடுக்குறாரு. அப்புறம் லக்ஷ்மி சரஸ்வதி இருக்காங்க பாருங்கள். பார்க்கவே பொம்மையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. சுவாமிக்கு ரொம்ப நல்லா அலங்காரமும் பண்ணியிருக்காங்க. விநாயகர், எத்தனை வகையான விநாயகர் இருக்காங்க பாருங்கள். கோவில்லேருந்து கீழேருந்து மேலே தசாவதாரம், அஷ்டலக்ஷ்மி நான் சொன்னேன் இல்லையா, எல்லா விதமான சாமியையும் இந்த கொலுவில் நம்ம எல்லாமே ஒன்றா பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் பார்க்குறீங்க என் கூட சேர்ந்து. இங்கே மெட்ராஸ் காளி கோவிலில் அற்புதமான இந்த கொலுவை நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு அதே ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா கொலு பொம்மைகளின் கடை ஒன்று இருக்குது. திருமண மண்டபம் மாதிரி எடுத்து கீழே ஃபுல்லாக கொலு பொம்மை, கொலுக்கு தேவையான பொருட்கள் அத்தனையுமே அங்கே வச்சுருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நான் அதையும் உங்கள் எல்லாருக்கும் காட்டுறேன் பாருங்கள். வண்ண விளக்கு அழகாக இருக்குது. அப்புறம் என்னென்ன சாமி கொலுக்கு நம்ம வாங்குவோம் மெயினாக அந்த சாமியெல்லாம் வச்சுருக்காங்க. பிள்ளையார்லேருந்து, முருகர்லேருந்து, சிவன்லேருந்து, வெளியிலேருந்து உள்ள வரைக்கும் எவ்வளோ தூரம் அந்த இடம் எக்ஸ்டெண்ட் ஆகுதோ அது வரைக்கும் கொலு பொம்மை தான் வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே. ரங்கநாதர் பள்ளி கொண்டு இருக்கார் பாருங்கள். அது கலராக வச்சுருக்காங்க. நரசிம்மர் இருக்கார், பிள்ளையார் இருக்கார். கொலுக்கு தேவையான எல்லாமே செட் பண்ணுறதுலேருந்து, கீழே மடத்துலேருந்து, கோலம் போட்டு அந்த மடம் வச்சுருக்கோம் இல்லையா, அதிலிருந்து முருகர், எல்லா விதமான முருகரும் இருக்கார் பாருங்கள். பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட இல்லாத பொம்மையே இல்லை. அந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இதை பார்க்கவே ஒரு மன திருப்தி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கொலு பொம்மை கடை இது. பாருங்கள், முருகர் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஃபினிஷிங்லாம் பாருங்கள், பெயிண்டிங்காக இருக்கட்டும், அந்த ஃபினிஷிங்காக இருக்கட்டும், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நிறைய மண் பொம்மையிலேருந்து அந்த பேப்பர் மெஷ்ன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி. ஆக்சுவலி இதை டிஃப்ரென்ஷியேட்டே நம்மளால் பண்ண முடியாது. தனித்தனியாகவே பார்க்க முடியல. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு பொம்மையும் ரொம்ப அந்த கலைநயத்தோடு ரொம்ப அழகாக இருக்குது.
ரொம்ப ரிலாக்ஸிங்காகவும் இருக்குது இதை பார்க்கும்போதும் சரி, வீடியோ எடுக்கும்போதும் சரி. ரொம்ப அழகாக இருக்குது இந்த கொலு பொம்மையெல்லாம் பார்க்கும்போது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து அம்மா கிட்ட சொல்லிட்டேன், இந்த வருஷம் குழந்தைங்கள்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கனால எங்களால் கொஞ்சம் ஸ்ரத்தை எடுத்து அந்த கொலு படி வச்சு எங்களால் அதை மெயின்டைன் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால இந்த வருஷம் நாங்கள் கொலு வைக்கலை. அடுத்த வருஷம் சின்னதாக பிளான் பண்ணலாம் அப்படின்றதா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. யாருக்காக இருந்தாலும் அந்த ஆசை வரும்ல. ஸோ அடுத்த வருஷம் கண்டிப்பாக கொலு வைக்கணும் நம்ம வீட்டில் அப்படின்னு வந்து நான் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்கலாம், அடுத்த வருஷம் நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகழகாக பொம்மைங்க இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த வேல் வந்து முருகருடைய வேல், பிள்ளையார் பாருங்கள் நல்ல ஃபினிஷிங்கில் அழகழகாக இருக்கார். பிள்ளையார்லேருந்து முருகர்லேருந்து எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்காங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது இந்த பொம்மைங்களெல்லாம் பார்க்கும்போது. ஸோ கண்டிப்பாக டி நகர் வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்க மெட்ராஸ் காளிபாரி கோவிலுக்கு போயிட்டு அங்கே அம்மனை சேவிச்சுட்டு அங்கே இருக்க கொலுவெல்லாம் இந்த நவராத்திரி டைமில் நீங்கள் பார்த்துட்டு அதே ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த கொலு அந்த வச்சிருக்கிற அந்த கடையுமே இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த கடையோட லிங்க் கொடுக்குறேன் அண்ட் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் பாருங்களேன் எவ்வளோ அழகழகாக வந்து அந்த பழ வகைகள், காய்கறி வகைகள் அழகாக செஞ்சுருக்காங்கல்ல. ரொம்ப அழகாக இருக்குது. அதை பார்க்கவே நம்மளுக்கு வந்து குட்டி பசங்களுக்கு அதை பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் பொண்ணுலாம் ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் பார்த்து. இந்த பொம்மையெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார், ஹனுமான் இருக்கார், பின்னாடி தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இருக்குது, ரங்கநாதர் இருக்காரு, எல்லா அம்மனுமே இருக்காங்க பாருங்க. ரொம்ப அழகா மகாலட்சுமி இருக்காங்க, சரஸ்வதி இருக்காங்க, துர்க்கை அம்மன் இருக்காங்க, செட்டியாரப்பான்னு சொல்லுவோம்ல அவங்க இருக்காங்க. அதங்க இங்க இல்லாத பொம்மையே கிடையாது. அவ்வளோ அழகழகா இருக்கு. பெரியவா இருக்காங்க, அப்புறம் ஆண்டாள் அந்த குட்டி குட்டியா நம்ம வைப்போம்ல குட்டி பொம்மையா அந்த மாதிரி இருக்காங்க. சொல்ல வார்த்தையே இல்லை. அங்கே போனீங்கன்னா வந்து அங்கே எல்லாமே வாங்கிடணும் அப்படின்னு ரொம்ப தோணும் நமக்கு. அந்த மாதிரி இருக்கு. குழு வைக்காதவங்களுக்கு கூட ஆசை வந்துடும் இதை பார்த்தா குழு வைக்கணும்னு. தக்ஷணாமூர்த்தி பார்த்தீங்களா எவ்வளோ லட்சணமாக இருக்காருன்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்த மாதிரியே ஆசை உங்களுக்கும் வந்துடும். அங்கே போனீங்கன்னா நம்ம வந்து குழு வச்சிடணும் அடுத்த வாட்டி அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக அந்த அம்மன் எல்லாரையுமே நல்லா வைக்கணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நான் எல்லாருமே வேண்டிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இளநீர், மாம்பழம், எல்லாமே பூண்டு எல்லாமே இருக்குது. சிவபெருமான் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் அம்மன் பாருங்கள், மகாலட்சுமி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க. எங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு மகாலட்சுமி இருக்காங்க, வரலட்சுமி பூஜையில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க. சரஸ்வதி இருக்காங்க, ஹயக்ரீவர்னு நினைக்கிறேன் அவர் இருக்கார், நரசிம்மர் இருக்கார். எல்லாருமே பார்க்குறீங்க. ரொம்ப 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 அழகழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் குழு வைங்க. எல்லா லட்சணமும் இருக்கணும், எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ இதில் வந்து இல்லாத பொம்மைங்களே கிடையாது. ஸோ கண்டிப்பாக அந்த கடையை நீங்கள் பாருங்கள். நவராத்திரி டைமில் வந்து அந்த காளிபாரி டெம்பிள் கிட்ட வந்து இந்த கடை இருக்குது. மெட்ராஸ் காளி கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அம்மனோட துர்கை அம்மனோட ஃபேஸ் எல்லாம் கூட இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. கிருஷ்ண பரமாத்மாவை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கார். துர்கை அம்மன் இருக்காங்க, அவங்கள பார்க்குறீங்க. சமயபுரம் பாருங்கள் அம்மன் இருக்காங்க, அவங்க இருக்காங்க. காமாட்சி அம்மன் இருக்காங்க. முருகர் பாருங்க அழகா இருக்காரு, மயிலோட உட்காந்துருக்காரு. சரஸ்வதி இருக்காங்க, லக்ஷ்மி இருக்காங்க. ஸோ எல்லா வகையிலுமேங்க, எல்லா சாரியில் அந்த ரெட் சாரியில் இருக்காங்க, க்ரீன் கலர் சாரியில் இருக்காங்க, ப்ளூ கலரில் இருக்காங்க மகாலட்சுமி. நம்மளோட வசதிக்கேற்ப, நம்ம திருப்திக்கேற்ப நம்ம எல்லாமே அவங்க கிட்டேருந்து வாங்கிக்கலாம். ஸோ சின்ன சின்ன குட்டி குட்டி பொம்மையிலேருந்து பெரிய பெரிய பொம்மை வரைக்கும் எல்லாமே அவங்க கிட்ட இருக்குது. ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஐயப்பன் கூட இருக்காரு பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கார் ஐயப்பன். ஹயக்ரீவர் இருக்காரு, ஐயப்பன் இருக்காரு. ஸோ சொல்லவே முடியல, அவ்வளோ அழகாக இருக்காங்க எல்லாருமே. கூட கோவிலெல்லாம் கொடுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ வீட்டில் குழு வைக்கிறவங்க இல்லாமல் கோவில்லையும் கொலு பொம்மையெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. வித்தியாசமாக அந்தந்த கோவில் ஊரில் என்ன டைப் ஆஃப் பொம்மை இருக்குமோ அதெல்லாமும் செஞ்சுருக்காங்க. பாண்டுரங்கன் இருக்காரு பாருங்க, அதுவும் செஞ்சு வச்சுருக்காங்க.
ஒரு கோவிலில் பார்க்க முடியாத அந்த அரிய நம்மளால் போய் பார்க்க முடியாத அதெல்லாமும் வச்சுருக்காங்க. கிருஷ்ண பரமாத்மா இருக்கார். அப்புறம் வந்து கந்தன் அந்த 6 இதுவும் வச்சுருக்காங்க. எல்லாமே அந்த அந்த பூஜைக்கு தேவைப்படுற அந்த ஃப்ளவர்ஸ் இருக்கும்ல, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு, அதெல்லாமும் வச்சுருக்காங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட். அது ஒன்றுமே எடுத்து பார்க்குறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். கல்யாண செட்லேருந்து சீமந்த செட்லேருந்து இல்லாத பொம்மையே கிடையாது. கும்பகர்ணன் இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. ஸோ அங்கே இல்லாத பொம்மையே இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க, கண்டிப்பாக பாருங்கள். இதோட இந்த நவராத்திரி விலாக் வந்து முடியுது. நான் நெக்ஸ்ட் விலாகில் உங்கள் எல்லாரையுமே கண்டிப்பாக சந்திக்கிறேன். இது வரைக்கும் வந்து தேங்க்யூ. கண்டிப்பாக சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.